Hi students, good afternoon. So last class la enna pathom sales promotion. So sales promotion பத்தி டீடைலா பார்த்தாச்சு. So sales promotionனா என்ன, அதுல வந்து various steps. So sales promotion increase பண்றதுக்கு என்னென்ன various steps இருக்குன்றத டீடைலா பார்த்தோம். So today's class is market research. மார்க்கெட்னா என்ன, சந்தை. ஸோ ரிசர்ச் அப்படின்னா ஏதோ ஒரு பற்றி ஆராய்ச்சி நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் ரிசர்ச்சில், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன எப்படிலாம் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா. ஏன்னா சேல்ஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு பொருளை விற்கும்போது நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ டிமாண்ட் இருக்கா, இல்லை வந்து நீடு இருக்கா அதிகமாக, இல்லை போகிறது இல்லையா கம்மியாக ப்ராடக்ட், ஸோ எப்படி வந்து கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றோம். ஸோ மார்க்கெட் ரிசர்ச்னா என்னன்னா, மார்க்கெட் ரிசர்ச் மே பி டிஃபைன்ட் அஸ் த சிஸ்டமேட்டிக் கேதரிங் அப்படின்னாலே எல்லாரும் கூடி இருக்கிறது சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஸ்டமேட்டிக் கேதரிங், ரெக்கார்டிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா அபவுட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் to the marketing of goods and services. ஒன்னும் it's defined as the systematic gathering அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அதாவது அனாலிசிஸ் டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறது about problem relating to marketing goods-ஐயும் marketing service. marketing goods-னா பொருள், அதை எப்படி வந்து குட்ஸ் போய் சேருது, அதோட சர்வீஸ் எப்படி இருக்கு, அதை பற்றினே ஒரு ஆராய்ச்சி தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றோம். இட் இஸ் மேபி டிஃபைன்ட் as the systematic gathering, recording and analysis of data about problems relating to the marketing of goods and service. ஓகேவா? So various parts of market research. So market researchல என்னென்ன parts இருக்கு அப்படின்னு பார்ப்போம். There are various parts of market research, namely sales research, product research, advertising research, business economic research. ஓகேவா? So என்னென்ன இருக்கு, sales research, product research, advertising research and business economic research. So sales researchனாலே என்ன, சேல்ஸை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ வந்து ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி பண்ணுறது. அட்வர்டைசிங்னா ரிலேட்டிவ் தட் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்ம மக்களுக்கு ரீச் பண்ணுறோம்ல, அதை பற்றின ரிசர்ச். பிஸ்னஸ் எக்கானமி ரிசர்ச்னா அந்த இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ், மற்ற ப்ரைஸு, இந்த மணி பேஸ்டு, அதுதான் வந்து பிஸ்னஸ் எக்கானமிக் ரிசர்ச். ஸோ இந்த நாளையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் ரிசர்ச்சில். இன் சேல்ஸ் ரிசர்ச் அப்படின்னா ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு ரிஜினல் வேரியேஷன்ஸ் இன் சேல்ஸ், அதாவது என்னென்ன வேரியேஷன்ஸ் வருது சேல்ஸில், இவாலுவேஷன் ஆஃப் சேல்ஸ். ஸோ வந்து சேல்ஸ் எப்படி போகுது அப்படின்றத இவாலுவேட் பண்ணுறது. மெத்தட் அண்ட் இன்சென்டிவ்னா அதாவது என்னென்னா சேல் தூண்டுதல், இன்சென்டிவ் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம பண்ணுறதுக்கு பாராட்டி நம்ம வந்து சில ஃபார்மசிஸ்ட்டுக்கெலாம் சில ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து செயல் தூண்டுதல் அல்லது சலுகைகள் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரி மெயின் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் இது ரிலேட்டடான திங்ஸ், வேரியேஷன்ஸ் தான் வந்து வேரியேஷன்ஸ் இன் ரிசர்ச், இவாலுவேஷன் ஆஃப் சேல்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ், இதெல்லாம் பார்த்துனது தான் சேல்ஸ் ரிசர்ச் அப்படின்றோம். ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படின்னா அபவுட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராடக்ட்டில். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் ரிசர்ச்சில் வர்றது வந்து மேக்ஸிமம் யாருக்கு வரும் அப்படின்னா சேல்ஸை பற்றி இந்த இன்சென்டிவ் சேல் தூண்டுதல் சலுகை இதெல்லாம் அந்த திங்ஸை வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சேல்ஸ் ரிசர்ச்சில் வந்து ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு அனாலிசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்னா மார்க்கெட்டை விட்ட ப்ராடக்ட். ஸோ மார்க்கெட்டில் விட்ட ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட வீக்னஸ் என்னென்னா அனாலிசிஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆர் த மெயின் ஃபீல்ட் ஆஃப் த ரிசர்ச். ஸோ இந்த மார்க்கெட் ரிசர்ச்லேயே இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் தான் வந்து மெயின் ஃபீல்டு அப்படின்றோம். ஸோ என்னென்னா ரிலேட்டட் டு ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஸோ ப்ராடக்டோட டெஸ்ட், அதுதான் வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படின்றது. ஸோ அட்வர்டைசிங் ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, advertising the problems relating to the preparation of the advertisement copy, the media to be used are the main field of the research. ஒன்றும் எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை எப்படி மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் தான் மக்களுக்கு போய் தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அப்புறமா தான் இந்த திங்ஸை வாங்குவாங்க. ஸோ வந்து என்ன மீடியா யூஸ் பண்ணுறோம் அதுக்கு இதெல்லாம் வந்து தெரியணும். ஏன்னா வந்து அட்வர்டைஸ் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு ரீச் ஆகும், அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆக இருக்கும். These are all also a main field of this research. Then business economic research. So problems related to input output analysis, எவ்வளோ இன்புட் வருது, எவ்வளோ வெளியே போகுது ப்ராடக்ட். ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா எஸ்டிமேஷன், ப்ரெடிக்ட்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ், ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அந்த பொருள் எவ்வளோ நமக்கு லாபம் வருது, அதோட ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் பற்றி அனாலிசிஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது தான் பிஸ்னஸ் எக்கானமிக் ரிசர்ச்ன்றோம். ஸோ சேல்ஸ் ரிசர்ச்னா ரிலேட்டிங் டு சேல்ஸ், ப்ராடக்ட்னா அபவுட் த ப்ராடக்டோட ப்ராப்ளம்ஸ். ஸோ அட்வர்டைசிங்கில் வர ப்ராப்ளம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரிசர்ச். பிஸ்னஸ் எக்கானமிக் ரிசர்ச்னா அந்த டியூரிங் த ப்ரைஸ், ப்ராஃபிட் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் எக்கானமிக் ரிசர்ச். இதுதான் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இதில் 4 பார்ட்ஸ் இருக்கு.
தென் ஸ்டெப். ஸோ மார்க்கெட் ரிசர்ச்சில் எப்படி வந்து மார்க்கெட் ரிசர்ச் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா தேர் ஆர் 7 பிரின்சிபல். ஏ கிடையாது, பிரின்சிபல். 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒரு கொள்கைகள், நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் பிரின்சிபல்னா. ஸ்டெப் இன்வால்வ்ட் இன் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராப்ளம் ஃபார்முலேஷன், டிசிஷன் ஆன் ஃபேக்ட், டேட்டா கலெக்ஷன், மார்க்கெட்டிங் சாம்பிள், டேட்டா இவாலுவேஷன், இன்டர்பிரட்டிங் த டேட்டா, ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கான 7 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தி ஸ்டெப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் தி டெக்னிக்ஸ் டு பி யூஸ்ட் அண்ட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டு பி கலெக்டட். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க? இந்த ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் என்னன்னா தி ஸ்டெப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் தி டெக்னிக்ஸ் டு பி யூஸ்ட். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஆகுது அளவு, இன்ஃபர்மேஷன் டு கலெக்டட். ஸோ அதை பற்றி கலெக்ட் பண்ணுறது ப்ராப்ளம் ஃபார்முலேஷன். தென் டிசிஷன் ஆன் ஃபேக்ட், gathering procedure. So decision on fact and gathering procedure la this steps helps to find out the best procedure for getting the information. So வந்து இந்த ஸ்டெப்ல decision எடுக்கிறது, gathering எப்படி சேர்க்கிறது அப்படின்றத வந்து this steps helps to find out the best procedure. So என்ன procedure bestன்றத நம்ம இதுல டிசைட் பண்ணுவோம். So வந்து இத வந்து getting information பண்றதுக்கு மெயினான ஒரு பாயிண்ட். Then data collection, it is the method of obtaining information from a sample of groups. ஒன்றும் இல்லை, sample of, அதாவது டேட்டா கலெக்ஷன்னா நம்ம என்னென்ன சாம்பிள் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன். ஸோ சாம்பிள் நாட் ஃபார் சேல், இட்ஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சில ப்ராடக்ட் போகும். ஸோ அதுலேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது டேட்டா கலெக்ஷன். வென் த அவைலபிள் டேட்டா ஆர் இன்சஃபிஷியன்ட். ஸோ இந்த டேட்டா வந்து இன்சஃபிஷியண்டாக இருந்துச்சு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா அப்படின்னா ஃப்ரெஷ் டேட்டா ஹேவ் டு பி கலெக்டட். ஃப்ரெஷ் டேட்டா திருப்பி வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி சர்வே டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்டு டு கேதரிங் இன்ஃபர்மேஷன். சர்வேனா கணக்கெடுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ நம்ம போயிருக்கு, யாரெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு, ஸோ திருப்பி எவ்வளோ போகுது, முதல்ல எவ்வளோ போகுது, இப்போ எவ்வளோ போகுது, ஸோ அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்றத பொறுத்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் ரிசர்ச்சில் டேட்டா கலெக்ஷன். தென் மார்க்கெட்டிங் சாம்பிள். இந்த மார்க்கெட்டிங் சாம்பிளில் திஸ் டேர்ம் சாம்பிள் இஸ் ஸ்மால் குரூப் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் த டோட்டல் குரூப். ஒன்றும் இல்லை, டோட்டல் குரூப்லேருந்து ஒரு ஸ்மால் குரூப் எடுத்துட்டு, டோட்டல் குரூப் மேபி சிட்டி, அல்லது டோட்டல் குரூப்ன்றது சிட்டியாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், நேஷனாக கூட இருக்கலாம், ஆர் த வேர்ல்டாக கூட இருக்கலாம். சாம்பிளிங் இஸ் எசென்ஷியல் டு சப்ஸ்டான்ஷியேட் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா. அந்த சாம்பிளிங் மூலமாக தான் நிரூபி உறுதிப்படுத்துறது, இல்லைன்னா இன்டர்பிரட்னா விளக்குறது டேட்டாவை. ஸோ சாம்பிளிங் கொடுத்தா மட்டும்தான், சாம்பிளிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன் மூலமாக கேதரிங் பண்ணாதான் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சாம்பிளிங் இஸ் எசென்ஷியல். ஸோ வந்து உறுதிப்படுத்த முடியும், விளக்க முடியும். ஓகேவா? தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் டேட்டா இவாலுவேஷன். டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டாவை, சாம்பிள் கொடுத்து கலெக்ட் பண்ண டேட்டாவை இவாலுவேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா இவாலுவேஷன் இன் தி சென்ஸ் த கலெக்டட் டேட்டா கான் பி சிம்பிளிஃபைடு, பி அக்செப்டட் பிகாஸ் தே மே கண்டென்ட் அன்னெசரி. ஸோ வந்து கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சிம்பிளி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எல்லாத்தையுமே. ஸோ அன்னெசரி டேட்டாஸ்ன்னு இருக்கும். ஓவர் த அண்டர் த எம்ஃபாசிஸ்ட் ஃபேக்ட். ஸோ வந்து விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டேட்டா இவாலுவேஷன் இஸ் நெசசரி. ஸோ அதில் வந்து நமக்கு என்ன தேவைப்படுது டேட்டா அப்படின்றது மட்டும் எம்ஃபாசிஸ்ன்றது வலியுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்டர் எம்ஃபாசைஸ்டு ஃபேக்ட், எதை வந்து நம்ம வலியுறுத்துறோம், எதை வந்து நமக்கு தேவை அப்படின்றது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுருவோம். அதை வந்து டேட்டா இவாலுவேஷன். தென் இன்டர்பிரட்டிங் த டேட்டா. இன்டர்பிரட்டிங்னா விளக்குறது. ஸோ வந்து கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா மார்க்கெட் ரிசர்ச் மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல். ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக வந்து இன்டர்பிரேட் பண்ணி நம்ம டேட்டா வந்து வைக்கணும். ஸோ அது வந்து இட்ஸ் அ மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல். தென் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபார்முலேட் பண்ணி டிசிஷன் எடுத்து, ஸோ மார்க்கெட்டிங் சாம்பிள் கொடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி இவால்வேட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணியாச்சு. தென் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் இன் த சென்ஸ் த ஃபைனல் ஸ்டெப் இன் த மார்க்கெட் ரிசர்ச், சம்மரைசிங் த ரிசல்ட் ஆஃப் த ரிசர்ச் அண்ட் மேக்கிங் ஏ ஃபைனல் ரிப்போர்ட். ஒன்றும் இல்லை, இதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணி ரிசல்ட்டை மேக்கிங் ஃபைனல் ரிப்போர்ட்டை மேக் பண்ணுவோம். ஸோ தட் த ரிசீவர் ஆஃப் த ஃபைனல் ரிப்போர்ட் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் த ரிப்போர்ட் கிளியர்லி அண்ட் யூஸ் தம் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த ஃபைனல் ரிப்போர்ட்லேருந்து மூலமாக தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை பற்றி க்ளீனாக அனலைஸ் பண்ணி ஸோ வந்து க்ளீன் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ வந்து க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்க முடியும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்லேருந்து தான். ஸோ அதான் வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது மார்க்கெட் ரிசர்ச்சில்? ப்ராப்ளம் ஃபார்முலேஷன், டிசிஷன் ஆன் ஃபேக்ட் கேதரிங் ப்ரொசீஜர், டேட்டா கலெக்ஷன், மார்க்கெட்டிங் சாம்பிள், டேட்டா எவாலுவேஷன், இன்டர்பிரேட்டிங் த டேட்டா, தென் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ். தென் வேரியஸ் பார்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ சேல்ஸ்மேன்னா என்ன?
அந்த பொருளை விற்கிறவங்க தான் சேல்ஸ்மேன். சேல்ஸ்னா விற்பனை அப்படின்னு அர்த்தம், செல்லிங்னா விற்கிறது. ஸோ சேல்ஸ்மேன்ஷிப்னா அவங்க பண்ணுறாங்களே இட்ஸ் டெக்னிக் ஆஃப் செல்லிங் குட்ஸ் த்ரூ த பர்சனல் அப்ரோச். ஸோ அவங்க பர்சனல் அப்ரோச் மூலமாக போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர் கிட்ட, அதான் வந்து சேல்ஸ்மேன்ஷிப் பண்ணுறோம். சேல்ஸ்மேன்ஷிப் இஸ் த டெக்னிக் ஆஃப் செல்லிங் குட்ஸ் த்ரூ த பர்சனல் அப்ரோச். சேல்ஸ்மேன் இஸ் அ பர்சன் ஹூ என்கேஜ்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் செல்லிங். ஸோ வந்து இது சேல்ஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ பர்சனல் அப்ரோச் மூலமாக சேல்ஸ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் சேல்ஸ்மேன்ஷிப் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ்மேன்ன்றது யார்? அவங்க வந்து சேல்ஸில் என்கேஜ் ஆகிருக்கு ஒரு பர்சன். ஸோ அதில் உள்ள எல்லா லெவல்லையும் அவங்க என்கேஜ் ஆகிருப்பாங்க. என்கேஜ் அப்படின்னா ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேல்ஸ் ரிலேட்டடான எல்லா வேலைகளும் அவங்களோட தான். அதான் வந்து சேல்ஸ்மேன் சொல்கிறோம். தி சேல்ஸ்மேன் இஸ் த கீ ஒர்க்கர் அண்ட் ஹிஸ் மெத்தட் ஆஃப் பெர்சுவேட்டிங் பீப்புள். ஸோ பெர்சுவேட்டிங்னா இணங்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பீப்புள் அதாவது அறிவுறுத்துறது டிட்டர்மைன்ஸ் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து என்னன்னா அவங்க வந்து தான் கீ ஒர்க்கர். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் அதை போய் கஸ்டமர் கிட்ட போய் சொல்லி எடுத்து சொல்லி அதை எல்லாமே சேல்ஸ் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம் என்னென்ன அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி பெர்சுவேட்டிங் மக்களுக்கு அறிவுறுத்தி அதை எடுத்து சொல்லி அதோட குவாலிட்டி குவான்டிட்டியை பற்றி சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸில் இதான் வந்து மெயின் வந்து சேல்ஸுன்றது தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா வந்து ப்ராஃபிட்ன்றது சேல்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் அந்த பிஸ்னஸ்னாலும். ஸோ அதான் வந்து சேல்ஸ்மேன்ஷிப் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன்? சேல்ஸ்மேன்ஷிப் இஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் selling goods through personal approach. Salesman is a person who is engaged at all levels of selling. The salesman is a key worker and his method of persuading people determines the quality and quantity of the business. So salesman na இதுதான். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப். Salesmanship helps to establish a cordial ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் கஸ்டமர்ஸ். கார்டியல்னா சமூகத்தில் அப்படின்னு அர்த்தம், சமூகமான. ஸோ சுமூகமான அப்படின்னா சுமூகமான ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனைசேஷன் அப்படின்னா நிறுவனம், கஸ்டமர்னா அதை வாங்குறாங்கல்ல அவங்க தான் வந்து வாடிக்கையாளர், அவங்க தான் வந்து கஸ்டமர். ஸோ அவங்களுக்கும் நிறுவனத்துக்கும் இடையில ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா வந்து சேல்ஸ்மேன்ஷிப். ஏன்னா வந்து இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றதோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ ப்ராடக்டை கொண்டு வர்றாங்க, சேல்ஸ்மேன் தான் கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கும் உள்ள லிங்க் தான் இந்த சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது. அதுதான் சேல்ஸ்மேன்ஷிப் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் கஸ்டமர். இட் இஸ் அ கிரியேட்டிவ் ஆர்ட். கிரியேட்டிவ்னா படைப்புன்னு அர்த்தம். ஸோ காட்ஸ் கிரியேட்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கிரியேட்டிவிட்டினா படைப்பு. இட் இஸ் அ கிரியேட் நியூ வாண்ட்ஸ். ஸோ வந்து கிரியேட்டிவ் ஆர்ட், இது வந்து கிரியேட்டிவ் ஆர்ட், இட் கிரியேட்ஸ் நியூ வாண்ட். ஸோ என்னென்னலாம் நியூவாக நமக்கு தேவையோ அந்த சேல்ஸ்மேன்ஷிப் மூலமாக தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ சேல்ஸ்மேன்ஷிப் கிவ்ஸ் அ நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டு த கன்சியூமர். ஸோ ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜையும் தொழில்நுட்ப உதவி, அதாவது அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சேல்ஸ்மேன்ஷிப் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப்பில் ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. தென் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ என்னென்ன மாதிரி சேல்ஸ்மேன்ஷிப்பு டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். There are 2 types of salesmanship. So 2 types, creative salesmanship, competitive salesmanship. So creative, competitive. So creative na enna, the main purpose of this salesmanship is to introduce, achieve the established and new product in the market. ஒன்றும் இல்லை, creative salesmanship நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வென்ட் பண்ண ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள் கிட்ட கஸ்டமர் கிட்ட சேர்க்கறது. ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப் இஸ் டு இன்ட்ரோடியூஸ், அச்சீவ், எஸ்டாப்ளிஷ் நியூ ப்ராடக்ட்டை கொண்டு போய் மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஸோ காம்படிட்டிவ் சேல்ஸ்மேன்ஷிப்னா என்னென்னா, the main purpose of the competitive salesmanship is to overcome the competition of the products in the market. So மற்ற ப்ராடக்ட்டை விட இது அதிகமாக போகணும், ஸோ மற்ற ப்ராடக்ட்டை விட இதில் வந்து நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றதை கம்பேர் பண்ணி காம்படிட்டிவ் பண்ணுறது வந்து காம்படிட்டிவாக பண்ணுறது வந்து காம்படிட்டிவ் சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்றோம். ஸோ வந்து கிரியேட்டிவ், காம்படிட்டிவ். கிரியேட்னா நியூ ப்ராடக்டாக மார்க்கெட்டில் சேர்க்கறது, இது வந்து மற்ற ப்ராடக்டை ஓவர் கம் பண்ணுற மாதிரி சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இதான் வந்து 2 types of salesmanship. Second, then functions of salesmanship பார்ப்போம். some of the important functions அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா சேல்ஸ்மேன்ஷிப்பில், டு இன்ட்ரடியூஸ் ப்ராடக்ட் டு கஸ்டமர். மெயினாக வந்து இப்போ ஒரு சேல்ஸ்மேனே நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும், ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லணும். ஸோ இன்ட்ரடியூஸ் ப்ராடக்ட் டு த கஸ்டமர். தென் டு enable a customer to decide what to buy and what நாட் டு பை. அதாவது என்னென்னா செயல்படுத்த வைக்கணும், எனேபிளாக செயல்படுத்துறது. ஸோ வந்து செயல்படுத்த வைக்கணும் என் கஸ்டமர் டு டிசைட், இது என்ன வாங்கணும், எது வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் செயல்படுத்த வைக்கணும். தென் டு கண்டக்ட் எஃபெக்டிவ் செல்லிங் டு மினிமம் காஸ்ட், அதாவது மினிமம் காஸ்ட்டில் செல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பாசிட் ஆன் த மேனுஃபேக்சர். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்னென்ன சில கஸ்டமர்ஸ் இது வேணாம், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சில மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் நீடு நமக்கு அப்படின்றத நம்ம போய் மேனுஃபேக்சர் கிட்ட சொல்லணும். ஸோ இதில் இந்த சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்டை இன்வென்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும். அதான். So, என்னென்ன functions? Introduce products to the customer, enable the customer to decide the product, conducting effective selling at minimum cost, then information collect பண்ணுறது. Then the salesmanship ஓட advantages என்ன அப்படின்னா, அந்த salesman இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர் கிட்டே சேர்க்க முடியாது. ஸோ இந்த salesmanship directly create the demand of the product and indirectly encourage large scale production. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு indirectly large scale ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இன்க்ரீசஸ் த ப்ராடக்ட் ரேஷியோ ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனியோட ப்ராடக்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்றதே வந்து சேல்ஸ்மேன்ஷிப் தான். ஸோ சேல்ஸ்மேன்ஷிப் ஆக்ட் அஸ் எ யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் செல்லர் அண்ட் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தோம், அதாவது கஸ்டமருக்கும் செல்லருக்கும் இடையில உள்ள, அதாவது மேனுஃபேக்சருக்கு இடையில உள்ள மெயின் லிங்க், யூஸ்ஃபுல் லிங்க். ஓகேவா? தென் salesmanship is a lucrative career. lucrativeனா லாபகரமா, profitable அப்படின்னு மீனிங். ஸோ கேரியர்னா நம்ம வாழ்க்கை, ஃபார் ப்ராமிசிங் யங் பீப்புள். ஸோ ப்ராமிசிங் யங் பீப்புளுக்கு இது ஒரு லாபகரமான ஒரு இது அப்படின்றாங்க. சேல்ஸ்மேன்ஷிப் இன்க்ரீசஸ் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் லைக் ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சேல்ஸ்மேன்ஸ் மூலமாக தான் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங், இன்சூரன்ஸ் இதெல்லாம். ஸோ இதான் வந்து சேல்ஸ்மேன்ஷிப்போட அட்வான்டேஜஸ். ஸோ என்ன டுடேஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, அதோட பார்ட்ஸ், சேல்ஸ் ரிசர்ச், ப்ராடக்ட் ரிசர்ச், அட்வர்டைசிங் ரிசர்ச், பிஸ்னஸ் எக்கானமிக் ரிசர்ச் பார்த்தாச்சு. ஸோ வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ 7 டைப்ஸ் பார்த்துருக்கோம். சேல்ஸ்மேன்ஷிப்னா என்ன, எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப்பு, ஸோ டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன சேல்ஸ்மேன்ஷிப்போட, தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ஷிப் பார்த்துருக்கோம். ஸோ டுமாரோ கிளாஸில் குவாலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், பார்ன் ஆன் பர்சனல் குவாலிட்டிஸ், ஸோ மற்ற அடுத்து கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.